செல்ல குழந்தையே, இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் திருச்செந்தூரில் இருந்து அதிர்ஷ்ட வேலை இந்த முருகன் உனக்காக அனுப்பியிருக்கின்றேன். நம்பிக்கையோடு இந்த வேலை ஒரு முறை தொட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முருகன் எப்போதுமே நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களை மறுக்காமல் இந்த முருகன் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கின்றதா என்றால் அப்பன் எந்த ஒரு எதிர்ப்பும் உடைய வேண்டுதலுக்கு தெரிவிப்பதில்லை. எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் உனக்கு கொடுப்பதில்லை. நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் நான் சற்றென்று உன் வாழ்க்கையாக்கி தந்து கொண்டிருக்கின்றேன். மேலும் மயிலும் துணை என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கை நீ கேட்ட ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் கொடுக்கும் என்று ஏற்கனவே உன் வாழ்க்கையில் உணர்த்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது இந்த முருகன் இன்று உனக்காக அனுப்பியிருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நல்லதை எதிர்நோக்க வேண்டும் என்று எப்போதுமே உனக்கு இந்த முருகன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் நினைப்பதுதான் நம் வாழ்க்கையாக மாறும். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்பதை எப்போதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகனின் அருளோடு இன்று இந்த நாள் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிர்ஷ்ட நாளாக கிடைத்திருக்கின்றது. நல்ல நேரத்தில் உன் அப்பன் என்னை கண்டுவிட்டோம் என்கின்ற மன மகிழ்ச்சியில் இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு. எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னுடைய துணிச்சல் தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு செயலிலும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ அதனை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக வருவதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்குள் தானே வந்துவிடும். எந்த ஒரு நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை கொடுக்கவில்லை என்று கண்ணீர் வடித்தாயோ அந்த நேரத்தில் நின்று அத்தனையும் நாம் என்னுடைய சொந்த முயற்சியில் பெற்றேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். உன்னை பார்த்து நீயே பெருமைப்பட்டு கொள்ளத்தான் போகின்றாய். நமக்குள் இத்தனை திறமை இருக்கின்றதா, இதை நாம் வைத்து கொண்டுதான் இப்படி இருந்தோமா என்று சொல்லி நீயே உன்னை நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் அற்புதமான சந்தோஷங்கள் எல்லாமே உன்னை தேடி வந்து கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கான பொக்கிஷங்கள் என்பதை என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும். நமக்கு கிடைக்கவில்லை என்றதும் கண்ணீர் வடிப்பதும் கை கிடைத்த பிறகு அதனை உதாசனம் செய்வதும் இங்கு பலருக்கு வேலையாக மாறிவிட்டது. அப்படியெல்லாம் ஒரு நாளும் கடந்து விட கொள்ளக்கூடாது. எது கிடைத்தாலும் அதை பொக்கிஷமாக எண்ணி நீ பத்திரமாக அதனை பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த வகையிலும் முன்னால் எந்த ஒரு கெடுதலையும் நடந்துவிடக்கூடாது. செய்கின்ற செயலில் எப்போதும் உன்னுடைய மன தெளிவு இருக்க வேண்டும். நான் இன்று இந்த நொடி இப்போது உன்னோடு பேசுகிறேன் என்பதே உனக்கு நிச்சயமாக நான் இன்று இந்த நொடி வாழ்க்கையில் கிடைத்த மிக பெரிய அதிர்ஷ்டம் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் தினம் தினம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதை நீ உணர்ந்து விட்டால் என்னை நீ உணர்ந்து விட்டால் என்று அர்த்தம். இந்த முருகன் யார் என்று தெரிந்து கொண்டாய் என்றுதான் அர்த்தம். இந்த முருகனின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. என்னுடைய பார்வை சற்றென்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. முடியும் என்றாலும் முடியாது என்றாலும் எனக்குள் என் பார்வையில் தெரிகின்ற அந்த கருணையை என் குழந்தையால் நல்ல மனநிலையோடு இருந்தால் மட்டும்தான் காண முடியும். இல்லை என்றால் அப்பனுடைய கோபத்தை தான் எல்லோரும் காண முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நல்ல விஷயங்களை செய்கின்றாய், உன் மீது எந்த தவறும் இல்லை என்றால் அப்பனின் அன்பை என்னை பார்க்கும் போதே புரிந்து கொள்வாய்.
அந்த நேரத்தில் தவறு செய்துவிட்டு என் பிள்ளை நீ என் முன்னால் நிற்பாயானால் உன்னுடைய மனசாட்சியே உன்னுடன் கேள்வி கேட்கும். எப்படி என் முன்னால் உன்னால் நிற்க முடிகிறது என்று உன் மனசாட்சி கேட்கின்ற கேள்விகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடிகிறது என்றால் அதன் பிறகு நீ என் பிள்ளை முன்னால் வந்து நிற்கலாம். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் இந்த கந்தனிடமிருந்து உனக்கு வரவேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருப்பது நீ உணர்கின்ற விஷயமாகும். மாறி இருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நன்மைகளும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வருந்துவதற்கு பதிலாக நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் முடியாது என்று எதுவுமே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. உன்னால் ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமாக கணித்துவிட முடியும். அது என்ன தெரியுமா? இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் உன்னுடைய அனுபவத்திலிருந்து உனக்கு ஒரு விஷயம் கிடைத்திருக்கின்றது. இவர்களோடு எப்படி பழக வேண்டும், எப்படி பேசினால் இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு விளக்கம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன் வாழ்க்கையை நிச்சயமாக முன்கூட்டியே கணித்து விட வேண்டும். திறமை பெற்றிருக்கின்ற என் குழந்தை, இந்த பக்குவத்தை என் பிள்ளை உனக்கு கொடுத்த இந்த முருகனை ஒருபோதும் மறந்து விடாதே. இப்படி என்றால் இதுதான் நடக்கும். இந்த விஷயத்தை இப்போது கைவிட்டால் நாளை உன் எதிர்காலம் இப்படிதான் இருக்கும் என்று பலவிதமான எண்ணங்கள் உனக்குள் தான் தோன்றும். எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே அறியக்கூடிய இந்த முருகன் திறமையை உனக்குள் நான் கொடுத்திருக்கின்றேன். அதனால் எதையுமே செய்வதற்கு முன்பாக ஒரு முறை பலமுறை நீ யோசித்து விட்டு அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளை, இந்த முருகனின் அதிர்ஷ்டவேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை இன்னல்களையும் நிச்சயமாக களைத்தெடுத்து உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நிரந்தரமாக ஒப்படைக்க வந்திருக்கின்றது. மனதில் உன் எண்ணங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். மற்றவரினுடைய எண்ணங்களை உன் வாழ்க்கையாக ஒரு நாள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்காதே. அடுத்தவரின் வார்த்தைகளை உன் மனதில் ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு தவறையும் நீ செய்யாதே. ஒரு நாளும் செய்து விடாதே. சரியான பாதையில் சரியான திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய். எதிர்ப்புகள் அதிகமாக வருகிறது என்ற உடனே தெரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று இந்த பாதையிலிருந்து ஒரு நாளும் தவறிவிடாதே. இந்த முருகன் உன்னோடு இருக்கும் போது எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் இருந்து நடத்துவது அத்தனையும் உனக்கானதாக மட்டும் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு என்னிடத்திலிருந்து உனக்கான ஆசைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நீ நம்பு. யாராலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியாது. நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முருகனின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற மன மகிழ்ச்சியோடு நீ முதலில் உன் மனதில் இருக்கின்ற மனதில் கொண்டுள்ள தெளிவான எண்ணங்களோடு இந்த விடியலை சந்தோஷமாக எதிர்கொண்டு உனக்கான வெற்றி கிடைத்துவிட்ட பிறகும் இந்த முருகனின் முன்னால் அதை நீ சொல்லிவிட்டாய் என்றால் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை கண்டு மகிழ்ச்சி அடைவேன். இந்த முருகன் இந்த மனிதர்களைப் போல இதையெல்லாம் நினைத்து நான் வேதனைப்படுவேன் அல்ல. என் பிள்ளைக்காகத்தான் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்காகத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அதில் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகனின் வாக்கினை கேட்கின்ற மகிழ்ச்சியில் என் பிள்ளை உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக உன்னுடைய செயலையெல்லாம் செய்து கொண்டே இரு. சற்றென்று ஒரு நொடியில் உன் வெற்றி உன் கைகளில் கிடைக்கும்.
ஒப்படைக்கவும் படும். மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும். முகத்தில் சிறு புன்னகை எப்போதும் முதிர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய புன்னகை மிகுந்த வேதனையில் இருக்கின்ற ஒருவரின் மன நிறைவை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.